அடியனை ஆசீர்வதித்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட வசனம். ஒரு தீர்க்கதரிசியை அழைத்த தேவன் எரேமியாவை அழைத்த தேவன் அவருக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்திருந்தார். அவரை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை எரேமியாவை கோபுரமாகவும் அரணாகவும் வைத்திருந்தார். கோபுரம் என்றால் துருகம். துருகம்னா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பவர். நமக்கு பலத்த துருகம் என்றால் கர்த்தர் தான் நமக்கு பலத்த துருகமானவர், நம்மை பாதுகாப்பவர். எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்த அந்த ஊழியத்தை ஜனங்களுக்கு கோபுரமாக, துருகமாக, அரணாக, அரண்னா கோட்டை, கோபுரமும் அரணும் நகரத்து மக்களை பாதுகாப்பதிலே ஒரு பெரும் பங்கு உண்டு. அதே போல்தான் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய சபைக்கு துருகமாக, அரணாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஊழியக்காரனுடைய பணியானது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை ஜனங்களுக்கு அறிவிப்பதுதான். சபை மக்களை தேவனுடைய வழிகளிலே நடத்துவதற்குத்தான். ஆகவே இன்றைக்கு இதை நாம் உணர்ந்து நாம் ஊக்கமாக நமக்கு புத்தி சொல்கிறதிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் ஊழியக்காரனுடைய பங்கு அது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாகவே இருக்கின்றது. சில பேர் சொல்லலாம், என்னை குறித்து ஊழியக்காரர் இப்படி பேசுகிறார் என்று. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து பேசவில்லை, ஊழியக்காரர் உங்களை குறித்து பேசவில்லை, கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறார். ஆமென். ஆகவே ஊழியக்காரர்களை சபை ஜனங்களுக்கு பாதுகாப்பாக, துருகமாக, அரணாக, கோட்டையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிப்பதிலும் நற்செய்தி அறிவிப்பதிலும் கூடவே இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அந்த கிருபையுள்ள தேவனுக்கு நன்றி. எரேமியா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 6:27 என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அல்லேலூயா. யார? எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஜனங்களுக்காக. ஆனால் ஜனங்கள் யாரும் எடுத்துனாங்க. முந்தின வசனத்தை வாசிங்க. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீர் ரெட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துப்பிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு பாலாக்குகிறவன் சடுதியாக நம்மை இறங்குவான். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எந்தவித பாடுகளையும் ஒருத்தரையும் கண்டு முறுமுறுக்கக்கூடாது, புலம்பக்கூடாது. நீங்கள் புலம்பி முறுமுறுத்தீங்கன்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம். ஏன்னா அவன் அதை தான் விரும்புதான். நீ புலம்பணும், நீ அல்லாடணும், திண்டாடணும். சாத்தான் அதை தான் விரும்புதான். பாருங்க, அதுக்கு கீழே உள்ள வசனத்தை பாருங்க. 28 அவர்கள் எல்லாரும் முரட்ட ஆட்டமான அகங்காரிகளும் தூத்தி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள்,
அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். ஆக ஜனங்கள் கெட்டவர்களாக இருக்கப்போய் தான் கெட்டுப்போன ஜனங்களை மனம் திரும்பச் செய்வதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினது. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாரே, அதே போலதான் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பினார். இன்றைக்கு ஏராளமான ஊழியக்காரர்களை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு பலத்த துருகமும் அரணுமாய் இருக்கின்றவர்கள். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களுக்கு எதிராக ஏராளமான பேர் உண்டு. கர்த்தர் அதை சொல்றார், உனக்கு எதிரிகள் உண்டு, ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நான் உன்னோடு உடை இருக்கின்றேன். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் 2 விதம் உண்டு. ஒன்று கர்த்தரால் அழைக்கப்பட்டு வந்தவர்கள். சில பேர் அர்ப்பணிப்போடு வந்திருப்பாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுங்கிற அர்ப்பணிப்போடு வந்திருக்காங்க. அன்றைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு. இன்றைய அர்ப்பணிப்பு எப்படின்னா, ஊழியக்காரனான சுகமாக வாழலாம், வசதியாக வாழலாம், நாம் கஷ்டப்படவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அர்ப்பணிப்பு தான் இன்றைய அர்ப்பணிப்பு. இது ஆதாயத்திற்கான அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்கான அர்ப்பணிப்பு இல்லை, சுயத்திற்கான அர்ப்பணிப்பு. அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்களுக்கு எதிராக வருவார்கள். ஆனால் உண்மையான ஊழியக்காரனை என்றைக்குமே ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் அவர்களிடமிருந்து காப்பார். அவர்கள் உண்மையான ஊழியக்காரனை மேற்கொள்ள முடியாது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே ஏற்கனவே இந்த சபையில் 2வது வாரம் ஒரு செய்தி கொடுத்துருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு ஞாபகம் இல்லை? ஞாபகம் இருக்கா? அக்டோபர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையில் ஒரு செய்தி கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு சொல்லி 2 பேருக்கு நாம் கீழ்ப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஒன்று ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், இன்னொன்று யாருக்கு? சபை ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது இல்லைன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்க போய் தான் ஊழியக்காரருக்கு விரோதமாக வெளியே போய் பேசுவது, செய்வதெல்லாம் சாத்தான் கொண்டு வரக்கூடிய கிரியைகள். அவர்களை சாத்தான் பயன்படுத்துகிறான். அப்படி அவர்கள் தேவனை விட்டு விலகுவதனால தேவன் என்ன செய்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தேவனை விட்டு விலகி போனதுனால சத்துருக்கள்கிட்ட என்ன செய்தார்? அடிமையாக கொடுத்தார். அப்படி வேதத்தில் ஒரு சம்பவம் தான். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை மறந்து போனதுனாலே யாபீனிடம், ஒரு சாத்தானிடம் இஸ்ரவேலரை அடிமையாக கொடுத்தார்கள். 20 ஆண்டுகள் அவன் இஸ்ரவேலர்களை அடிமையாக வைத்திருந்தான். அவனுடைய தளபதி சிசேரா என்பவன். அவன்தான் அவனுக்கு சேனாதிபதியாக இருந்தான். யாபீனுக்கு இஸ்ரவேலரை கொடூரமாக நடத்துகின்றவன், ஒடுக்கினான். 20 ஆண்டுகளாக இஸ்ரவேலருடைய தொல்லை இஸ்ரவேலர்களுக்கு சிசேராவின் தொல்லை தாங்க முடியாமல் 20 வருஷம் கழிச்சு தான் அவங்க தேவனை தேடினார்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, நம்ம மறந்துட்டோம்ப்பா, என்னை போட்டு அடிக்கிறாங்களப்பா, என்னை போட்டு உதைக்கிறாங்களப்பா என்று இந்தபோது கர்த்தர்
இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க அந்நாளில் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த தெபோராள் என்ற ஒரு பெண் நீதிபதியை, ஒரு நியாயாதிபதியை உலக வரலாற்றிலேயே ஒரு முதல் பெண் நீதிபதியாக ஈர்த்தவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. போர் தளபதி அவர் தெபோராள். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் அவரே. அல்லேலூயா. அவர் யாராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எவரையும் கர்த்தர் நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார். அந்த காலத்திலே கர்த்தர் யாரையும் எவரையும் ஊழியக்காரனாகவும் ஏற்றுக்கொள்வார், அழைப்பார், அனுப்புவார். உங்களை கூட அந்த வகையில் அவர் தலைவனாக்கலாம். ஆமென். ஆனால் தலைவனாவதற்கு நம்மை நாமே தவறான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தெபோராள் இடத்துல அன்னைக்கு அவர் நியாயாதிபதியாக இருந்தாலும் ராஜாவாக இருந்த பராக் இஸ்ரவேலுக்கு. அப்போ இந்த யாவினை எதிர்த்து போர் புரியணும் போது தெபோராளுடைய உதவியை பாராக் கேட்குறார். அப்போ ஆண்டவர் தான் அவன்கிட்ட சொல்லியிருக்காருல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காருல்ல, நீ போருக்கு போ, யாவினை உன்னை கருத்தில் ஒப்புக்கொண்டு போய் சொல்லியிருக்காருல்ல, சிசேராவை உன்னுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு சொல்லியிருக்காருலன்னா, அந்த ராஜா சொன்னார், நான் போருக்கு போகிறேன், ஆனால் நீ என் கூட வரணும். தெபோராளையும் பார்த்து கூப்பிட்டாரு. சரி, போருக்கு தெபோராளும் வாரன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டாங்க. வெற்றி கிடைச்சது. இதில் பேர் ராஜாவுக்கா தெபோராளுக்கா? வெற்றி யாரால் கிடைச்சிது? தெபோராளால் கிடைச்சிச்சு. அப்போ ராஜாவுக்கு மதிப்பே இல்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் தெபோராளை கூட தேவன் கூடவே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவ ஆவியின் வரம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு விசுவாசத்தோடு போர்க்களம் சென்றார். சிசேரா தப்பி ஓடினான். அவனுக்கு வேண்டிய ஒரு நபர் வீட்டுக்குள்ளே தான் ஓடி போனான். அங்கே போய் என்னை காப்பாற்றுன்னு சொன்னான். அவளும் காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்தாள். ஆனால் அவள் தான் அவன் தலையில் ஆணி அனுப்பி கொண்டான். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசித்தீங்கன்னா, தெபோராளே விழி விழி, உன் ஊழியத்தை செய் என்று 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தெபோராவுக்கு வெற்றி ஏன் கிடைத்தது என்பதை தான் கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தெபோராளோடு கூட இருந்தார். அதனால் தெபோராள் வெற்றி கொண்டார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றவர். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிரானவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் நிஜம். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆமென். கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. ஆகவே
நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சென்ற ஆண்டிலும் கூட அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த சபையின் அப்போஸ்தலருக்கு பாஸ்டர் ஆழனானதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் நமக்கு வாக்குத்தத்தம். இந்த சபைக்கு அதை நாம் 12 மணிக்கு அறிவிக்கப் போகின்றோம். ஆனாலும் கர்த்தர் இந்த ஆண்டும் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 2025ஆம் ஆண்டுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஆமென். மீண்டும் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த